தமிழகத்தில் சுனாமி வந்தபோது கருணாநிதி எங்கிருந்தார் என்று சட்டசபையில் காரசார விவாதம் நடந்தபோது பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அப்போது அமைச்சர் வளர்மதி பேசுகையில் சுனாமியின் போது திமுக தலைவர் கருணாநிதி எங்கிருந்தார் என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து திமுகவினரும் பதிலுக்கு பேசவே கடும் வாக்குவாதம் நடந்தது. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பதிலளிக்க திமுகவினர் வாய்ப்பு கேட்டனர். சபாநாயகர் அனுமதி மறுக்கவே திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கலைஞர் அவர்கள் எதையுமே செய்யவில்லை, அந்த மக்களை போய் பார்க்கவில்லை, அவர் எங்கிருந்தார் என்றே தெரியாது என்று முதலமைச்சரே திடீரென்று எழுந்து ஒரு பொய்யான தகவலை சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள். அன்றைய தினம் தலைவர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் நாங்கள் அப்பொழுதுதான் சேர்க்கிறோம், நினைவில்லாமல் இருக்கிறார் மருத்துவமனையில். ஆனால் அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்தான். சுனாமி காலையிலே 7, 8, 9 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விட்டது. ஆனால் மதியம் 2 மணி வரையில் முதலமைச்சர் எங்கிருந்தார் என்றே தெரியாது. அவர் எடுத்து எப்ப போய் பார்த்தார் என்றால் சுனாமி எல்லாம் ஓய்ஞ்சி அலை ஓய்கிற பொழுது மாலையிலே போய் தான் அந்த பகுதியை பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகு பதில் பேசக்கூடாது, அப்படியானால் முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டையும் யார் மீதும் சுமத்தலாம், ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பதில் சொல்லக்கூடாது என்றால் இது என்ன அவை? ஆளுங்கட்சிக்கு மட்டும் அவையா? எதிர்கட்சிகளுக்கு அந்த உரிமை இல்லையா என்று கேட்டோம். ஆனால் மைக்கில் அது பதிவாகவில்லை. எனவே எங்களுடைய வெறுப்பை காட்டுகிற அளவில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து சமூக நலம், சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது.